தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தலுக்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த ஓட்டுச்சாவடிக்கு பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. வியாழக்கிழமை நடக்கும் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஓட்டுச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த மாவட்ட கலெக்டர் முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டன. மதுரை மாவட்டத்தில் 6 சட்டசபை தொகுதிகளில் மொத்தம் 2572 ஓட்டுச்சாவடி மையங்கள் உள்ளன. இந்த ஓட்டுச்சாவடிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் துணை ராணுவ படையினர் பாதுகாப்போடு மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியனின் நேரடி மேற்பார்வையில் அனுப்பி வைக்கப்பட்டது. தேர்தலில் பணியாற்றும் தேர்தல் அலுவலர்களுக்கான பணி குறித்தும் சுப்பிரமணியன் கேட்டறிந்தார். பதட்டமான 900 ஓட்டுப்பதிவு மையங்கள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாகவும், மேலும் தேர்தல் பணிகள் அமைதியாக நடைபெற மதுரையில் போலீசாருடன் ஊர்காவல் படை, சிறப்பு காவல் படை உட்பட 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் கலெக்டர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ள 2572 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் அனைத்தும் முடிவு பெற்றுள்ளது. இன்று வாக்குச்சாவடியில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கான உத்தரவுகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று வாக்குச்சாவடிக்கு எடுத்துச் செல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் இதர பொருட்களும் அந்தந்த வாக்குச்சாவடி பகுதியை சார்ந்த மண்டல அலுவலர்கள் மூலமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அந்த பொருட்கள் எல்லாம் இன்று மாலைக்குள் சென்றடையும். மாவட்டம் முழுவதும் 900 வாக்குச்சாவடிகளில் வெப்காஸ்டிங் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று 151 வாக்குச்சாவடிகளில் மைக்ரோ அப்சர்வர்கள் நியமனம் செய்யப்பட்டு தேர்தல் பணிகள் கூர்மையாக கண்காணிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் பதற்றமான ஓட்டுப்பதிவு மையங்களில் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர்.